Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. அவங்க கீழே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை தான் அந்த விமானம் அமைப்பதற்கான நிலங்களை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளும் தமிழக அரசு எதிர்த்து தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது நீங்க திமுகவை கூட்டணியில இருந்துகிட்டு ஆதரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி அறிவிக்கிறது ஒரு முரண்பாடா இல்லையா? ஒரு 3000 ஏக்கர் நல்ல நெல் விளையக்கூடிய நஞ்ச நிலங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா, நான் மொத்த நிலத்துக்குமே நடந்து போயிருக்கேன். மொத்த ஏரிகளையும் போய் நடந்து போய் பார்த்துருக்கேன். அந்த மொத்தம் 5000 சில்லற ஏக்கர் அவங்க சொல்லக்கூடிய பரப்பளவு முழுவதும் நான் நேரடியாக போய் பார்த்துருக்கேன். கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. ஒரு நல்ல நஞ்ச நிலத்தை உருவாக்குறதுக்கு பல 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 பத்தாண்டுகள் ஆகும். இருக்கிற விவசாய நிலத்தையும் அழிச்சு விட்டு எப்படி 2 மடங்கு ஆக்குவீங்க? அவங்க சொன்னதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் மாறுபாடாக இருக்குது. அதனால தான் நாங்கள் எதிர்க்க வேண்டியிருக்கு. 2வது, ஏரிகளை உங்களால் உருவாக்க முடியுமா? 13 ஏரி அழிச்சிருங்க, ரைட் வச்சுங்க. அங்கே பெய்கிற தண்ணி பூரா எங்கே போவோம்? அதுக்கு என்ன மாற்று ஆலோசனை இருக்குது அரசுக்கிட்ட? தண்ணி பூரா சென்னைக்கு தான் வரும். செம்பரம்பாக்கம் செம்பரம்பாக்கத்துலேருந்து சென்னைக்குள்ளே தான் வரும். சென்னை மூழ்கி போயிடும். ஏதோ நாங்கள் விமான நிலையத்தை வேணான்னு சொல்கிறோம் இல்லை. விமான நிலையம் வேறு இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பாதிப்பு குறைவாக இருக்கக்கூடிய இடங்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க. இந்த மாதிரியான குற்றங்கள் கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற போது எங்களை மாதிரியானவர்கள் புகார் பண்ணானோ அல்லது பெரும் போராட்டங்கள் நடத்தினாலும் கூட அவங்க உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய மாட்டாங்க. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் சம்பவம் நடந்த உடனே பிரச்சனை வெளியே தெரியுதுன்னா உடனடியாக அதை வழக்கு போடுறது, குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்வது போன்ற நடவடிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது நடக்குது. அதனால் எடப்பாடி அந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்வதற்கான எந்த உரிமையும் அவருக்கு கிடையாது. கோயம்புத்தூர் வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழகத்திற்கான தொகுதிகள் குறைக்கப்படாது. அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்ல, தென் மாநிலங்களுக்கு தொகுதி குறையாதுன்ற அளவுக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஆமா, தொகுதியுடைய எண்ணிக்கை மற்ற மாநிலங்களுக்கு உயராதுன்றது சொல்றாரு அவரு. மும்மொழின்னு சொல்றாங்க, 3வது மொழி என்ன வேணா படிச்சுக்கோங்கன்னு தானே சொல்றாங்க. அதுல எங்க திணிப்பு வந்ததுன்னு கேட்கறேன். இதர மாநிலங்கள் எங்க 3 மொழி இருக்கு? உத்தரப்பிரதேசத்துல, மத்திய பிரதேசத்துல, சத்தீஸ்கர்ல, பீகார்ல 3வது மொழி என்ன? தமிழா, மலையாளமா, ஒரியா, மராட்டியா? சொல்லுங்க, 3வது மொழி என்ன படிக்கிறாங்க? இதர மாநிலங்களில் 3வது மொழி இல்லாத போது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை எதுக்கு நீங்க கட்டாயப்படுத்துறீங்க? ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்றதை ஏற்றுக்கல. அது ரொம்ப ஒரு பெரிய வன்முறை. அது நம்முடைய மாணவர்களுடைய கல்வியின் மீது மத்திய அரசாங்கம் தொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வன்முறை. தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த 2வது ஆண்டு நேற்று கொண்டாடி இருக்கிறாங்க. ஸோ ஒரு மூத்த தலைவராக, ஒரு அரசியல் பார்வையாளராக அவர் விஜயோட கட்சியுடைய செயல்பாடு, நேற்று நடந்த மாநாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவர் மக்கள் பிரச்சனைன்னு தலையிட்ட ஒரே ஒரு விஷயம் அந்த பரந்தூருக்கு போயிட்டு வந்தது மட்டும்தான். வேற எங்கேயும் அவர் களத்துக்கு போன மாதிரி எனக்கு தெரியல இந்த 2 வருஷத்துல. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள். வணக்கம். வணக்கம். பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தமான ஒரு போராட்டம், அதுக்கு நீங்க போயிருக்கீங்க. அதுல சம்பந்தமா ஒரு செய்தி வந்தப்போ இந்த திட்டம் விவசாயிகளுக்கு எதிரானது, விளைநிலங்களை இந்த திட்டம் அழிக்கிறது, அதனால இந்த திட்டம் கூடாது, தேவைப்பட்டால் தமிழக சட்டமன்றம் கூட முற்றுகையிடப்படும் அப்படி நீங்க சொன்னது நிறைய செய்திகளை தலைப்பு செய்தியா ஆச்சு. ஆனா இதுல திமுக அரசு தான் இங்க ஆட்சியில் இருக்கு. அவங்க கீழே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை தான் அந்த விமானம் அமைப்பதற்கான நிலங்களை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளும் தமிழக அரசு தான் எதிர்த்து தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது நீங்க திமுகவை கூட்டணியில இருந்துகிட்டு ஆதரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி அறிவிக்கிறது ஒரு முரண்பாடா இல்லையா? இல்லை, தேர்தல் நேரத்தில் தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு போட்டியிடுவதற்கும், ஆட்சியில் அவர்கள் இருக்கிற போது மக்களுக்கு எதிரான, அது மக்கள் நலனுக்கு விரோதமான சில திட்டங்களை அல்லது சட்டங்களை அவர்கள் நிறைவேற்றுகிற போது அதை எதிர்த்து போராடுறது என்பது எங்களுடைய கடமை. நாங்கள் மக்களுக்காக தான் இருக்கோம். சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிற போது அப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல், யார் ஆட்சிக்கு வரணும் வரக்கூடாது என்கிற முறையில் தேர்தல் அரசியலில் தேர்தல் உடன்பாடு என்பதை நாங்கள் பண்ணுறோம். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக, பிஜேபி எல்லாம் கூட்டணியாக நின்னாங்க. பிஜேபி இந்த மாநிலத்திற்குள் வரக்கூடாது, கால் ஊன்றதுக்கு அனுமதிக்கக்கூடாது என்கிற முறையில் நாங்கள் ஏற்கனவே அதுக்கு முன்னாடி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அது உடன்பாடு கொண்டு தான் போட்டியிட்டோம். மத்தியில் பிஜேபி வருவதை தடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அதனுடைய தொடர்ச்சியாக தான் அடுத்து 21 இந்த தேர்தல் என்பது வருகிறது. அதற்காக அவங்களோட உடன்பாடு கொண்டு போட்டியிடுறது என்பது வேறு. ஆனால் மக்கள் நலனுக்கு எதிரான சில நடவடிக்கைகளை ஆட்சியாளர்கள் மேற்கொள்ளுகிற போது அதை நாங்கள் எதிர்த்து போராடுவது என்பது எங்களுடைய கடமை. அதுதான் எங்கள் கட்சி விவசாயிகளுடைய நலனை பாதுகாப்பது என்பது தான் எங்களுடைய நோக்கம்.
விவசாய நலனுக்கு எதிராக, சுற்றுச்சூழலுக்கு எதிராக. அதே மாதிரி 13 ஏரிகள், பெரிய பெரிய ஏரி அது, 13 ஏரிகளை வந்து மூடித்தான் அவங்க வந்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற விமான நிலையம் அமைப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இடம் என்பது ரொம்ப ரொம்ப கூடுதலான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால தான் அங்கே கூடாது, மாற்று இடத்தை பற்றி அரசு யோசிக்கணும் அப்படின்றத கடந்த 2 ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்திட்டு வரோம். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த போராட்டத்தை நடத்துவதை ஒட்டி தான் அவங்க வந்து இது சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்கான மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் ஒரு நிபுணர் குழுவை அமைத்தாங்க. ஐஐடி பேராசிரியர்கள் உட்படலாம் போட்டு. இன்னைக்கு வரைக்கும் அந்த குழுவினுடைய அறிக்கையை அவங்க வெளியிடவே இல்லை. அவங்க விமான நிலையம் அமைக்க ஏற்ற இடமா அல்லது சாதகமா பாதகமா என்ன அறிக்கை கொடுத்தாங்க, இதற்கென்று ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நிபுணர்களுடைய அறிக்கையை எதற்கு வெளியிடாமல் இப்படி அரசாங்கம் வந்து மூடி வச்சிருக்கு, ரகசியமாக வச்சிருக்கு. முதல்ல அது ஒரு வெளிப்படைத்தன்மை என்பது தேவை. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் மக்களுக்காகத்தான் நீங்கள் அந்த திட்டங்களை நிறைவேற்றீர்கள் என்று சொன்னால் மக்களை கன்வின்ஸ் பண்ணுங்கள். இன்னென்ன அடிப்படையில் இது நியாயம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுங்கள். எல்லாவற்றையும் மூடி முறைத்து ஒரு திட்டத்தை அரசாங்கத்தால் யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி அவங்களால் நிறைவேற்ற முடியாது. அதனுடைய முதல் இது மச்சேந்திரநாத் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையிலான இந்த குழுவினுடைய அறிக்கை வெளியிட வேண்டும் என்பது என்னுடைய மிக முக்கியமான கோரிக்கை. அதில் சாதகமாக கூட இருக்கட்டும், அரசுக்கு சாதகமாக கூட அவங்க சொல்லியிருக்கட்டும். பட் என்ன அதில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கான உரிமை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற முறையில் எங்களுக்கு இருக்கு. ஏன் அதை அரசாங்கம் வெளியிடாமல் வச்சிருக்கீங்க? இல்ல, ஆனா இந்த விஷயம் மட்டும் கிடையாது. இப்போ மேல்மா விவசாயிகள் போராட்டம் கூட சிப்காட் சம்பந்தமா வந்த போது கூட, இது சம்பந்தமான போராட்டம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் முன்னெடுத்த போது கூட இந்த இடத்தை மாற்றணும்னு கோரிக்கை வைக்கும் போது அமைச்சர் ஏவாவேலு வந்து சிப்காட் வந்து இங்கே கட்டாம வந்து ஆகாயத்துல கட்டுவாங்க அப்படின்ட்டு விமர்சனம் வச்சார். பரந்தூர் விஷயத்துல இப்ப வரைக்கும் அமைச்சர்களிடமும் சரி அதிகாரிகளிடமும் சரி நீங்கள் போராட்டம் நடத்தியும் நீங்கள் இந்த அளவுக்கு அறைகூவல் விடுத்தும் கூட எந்த ஒரு நடவடிக்கையோ இல்லை எந்த ஒரு எதிர்வினையோ இல்லை எந்த ஒரு பதிலோ வரல அப்படிங்கிற போது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அரசாங்கம் தன்னுடைய பிடிவாத போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் இப்பயே வற்புறுத்த விரும்புகிறது. ஒரு 3000 ஏக்கர் நல்ல நெல் விளையக்கூடிய நஞ்சை நிலங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா, நான் மொத்த நிலத்துக்குமே நடந்து போயிருக்கேன், மொத்த ஏரிகளையும் போய் நடந்து போய் பார்த்துருக்கேன். அந்த மொத்தம் 5000 சில்லற ஏக்கர் அவங்க சொல்லக்கூடிய பரப்பளவு முழுவதும் நான் வந்து நேரடியாக போய் பார்த்துருக்கேன். கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. ஒரு நல்ல நஞ்சை நிலத்தை உருவாக்குறதுக்கு பல 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 பத்தாண்டுகள் ஆகும். அந்த மாதிரியான நல்ல நெல் விளையக்கூடிய மணிலா விளையக்கூடிய அந்த நல்ல நிலங்களை வந்து இவங்க அழித்து இந்த மாதிரி ஒரு விமான நிலையம் அமைப்பது. ரெண்டாவது நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இங்கேருந்து 70 கிலோமீட்டர் இருக்காது, சென்னையிலேருந்து 70 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு விமான நிலையம்னா விமான நிலையத்துக்கு மக்கள் எப்படி போய் சேருவாங்க? அதுக்கு ஒரு தனி போக்குவரத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. என்ன சொல்கிறாங்க, இப்போ மெட்ரோ போட போகிறோம் பரந்தூர் வரைக்கும். இப்போ இன்றைக்கி யாரோ வேற ஒருத்தர் கோரிக்கை விட்டுருக்காரு, அந்த பொன்னேரி கரை வரைக்கும் அதை நீடிக்கணும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு கோரிக்கை வந்திருக்கு. இப்போ புதுசாக நீங்கள் மேற்கொண்டு இந்த 5000 ஏக்கரோடு இந்த பிரச்சனை முடிய போகிறதில்ல. இப்போ மெட்ரோனா அதுக்கு சில 1000 ஏக்கர் நீங்கள் எடுக்கணும், அதுக்குரிய ஸ்டேஷனு மற்றதுன்னு பார்த்தா அதுக்கு ஒரு 10,000 ஏக்கர் நீங்கள் எடுக்கணும் பொன்னேரி கரை வரைக்கும் போகணுன்னா. அப்போ இந்த அதாவது திமுக அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அல்லது 21 தேர்தல் அறிக்கையில் அல்லது முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை எடுத்து படித்து பாருங்கள். நாங்கள் விவசாய பரப்பளவை 2 மடங்கு ஆக்குவோம் என்பது அவங்களுடைய வாக்குறுதி. இப்போ இருக்கிற விளைநிலத்தை பூரா இந்த மாதிரி அந்த ஸ்கீமு இந்த ஸ்கீம்னு நீங்கள் அழிச்சிக்கிட்டீங்கன்னா எப்படி 2 மடங்கு ஆக்குவீங்க? 2 மடங்கு ஆக்குறதுன்னு நோக்கம் என்ன? இருக்கிறத பாதுகாப்பது, புதிதாக தரிசு நிலங்களை விவசாயம் அல்லாத நிலங்களை விவசாய நிலமாக மாற்றுவது. அதன் மூலமாக தான் 2 மடங்கு ஆக்க முடியுமே தவிர இருக்கிற விவசாய நிலத்தையே அழிச்சு விட்டு எப்படி 2 மடங்கு ஆக்குவீங்க? அவங்க சொன்னதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் மாறுபாடாக இருக்கு. அதனால தான் நாங்கள் எதிர்க்க வேண்டியிருக்கேன். ரெண்டாவது, ஏரிகளை உங்களால் உருவாக்க முடியுமா? 13 ஏரி அழிச்சிருங்க, ரைட் வச்சுங்க, அங்கே பெய்கிற தண்ணி பூரா எங்கே போவோம்? அதுக்கு என்ன மாற்று ஆலோசனை இருக்குது அரசுக்கிட்ட? தண்ணி பூரா சென்னைக்கு தான் வரும். செம்பரம்பாக்கம் வந்து செம்பரம்பாக்கத்துலேருந்து சென்னைக்குள்ளே தான் வரும். சென்னை மூழ்கி போயிடும். ஏதோ நாங்கள் விமான நிலையத்தை வேணான்னு சொல்கிறோம்ல, விமான நிலையம் வேறு இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பாதிப்பு குறைவாக இருக்கக்கூடிய இடங்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஒன்று. ரெண்டாவது, எதுக்கு எல்லாரும் சென்னையில் வந்து விமானம் ஏறணும்? மதுரையில் இருக்கிறனால எதுக்கு சென்னைக்கு வரணும்? மதுரையிலேருந்தே எல்லா நாட்டுக்கும் ஃப்ளைட் விடுங்க. மதுரை விமான நிலையத்தை நீங்கள் விரிவாக்கம் பண்ணுங்கள். திருச்சி விமான நிலையம் இப்போ பெருசாகிருக்கு. இப்போ திருச்சியில் இருக்கிறவங்க யாரும், திருச்சிக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க யாரும் இப்போ சென்னைக்கு வர்றதில்லை, திருச்சியிலேருந்தே ஏறி போயிடுறாங்க. அந்த மாதிரி பல விமான நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அது நல்ல விஷயம். மதுரையில் இருக்குது, கோவையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, சேலத்தில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது, இப்போ ஒசூரில் வரப்போகுதுன்றாங்க. இது இல்லாமல் சின்ன சின்ன ஏர்போர்ட் ஏற்கனவே விமான படைக்கு இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் என்பது இருக்குது. இதை பூரா நீங்கள் வந்து பயணிகள் விமானம் ஏன்னா யுத்தம் என்னமோ அண்ணாடம் நடந்துகிட்டு இருக்கிறதில்ல, அந்த விமான நிலையம் பூரா சும்மா தான் இருக்குது.
இந்த மாதிரி மாற்று வழிகளை பற்றி யோசிப்பதற்கு பதிலாக மேலும் மேலும் நிலங்களை அழிப்பது, இந்த மாதிரி நீர்நிலைகளை அழிப்பது, மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுப்பது, இதெல்லாம் ஒரு நல்ல அரசுக்கு அழகல்ல. இன்னொரு முக்கியமான ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க, தொழிலாளர்கள் போராட்டம். ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள் ஜாக்டோ ஜியோ ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறாங்க. அது அமைச்சர் ஏவா வேலு தலைமையில ஒரு குழு அதுக்கான ஆலோசனைகளை கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க முதலமைச்சர் சொல்வோன்னு சொல்றாங்க. ஆனா 2021 தேர்தல் வாக்குறுதியிலேயே நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும்னு திமுக அரசு வாக்குறுதி கொடுத்துதான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா 4 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆட்சி முடிய போகுதுங்கிற சூழல்ல இப்ப வரைக்கும் அந்த திட்டம் நிறைவேற்றப்படலைன்னா இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, நான் தான் திரும்ப நான் தமிழ்நாடு அரசுக்கு வற்புறுத்துறது தான். நீங்கள் 21ஆம் ஆண்டு என்ன வாக்குறுதிகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்றீர்களோ அந்த வாக்குறுதிகள் 100% முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை திமுக அரசுக்கு திரும்ப வற்புறுத்துகிறோம். இப்போ இடையில கூட முதலமைச்சர் 78% வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றிருக்கோம், மீதி 22% இருக்குது. அதை கட்டாயம் நாங்கள் இன்னும் ஓராண்டு கால அவகாசம் இருக்குது, அதுக்குள்ளே நிறைவேற்றணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்தா அடுத்து இப்போ வேறு சில அமைச்சர்கள் 90% நிறைவேற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரைட், நல்லது, பர்சன்டேஜுக்குள்ளே போக வேண்டியதில்லை. நிறைவேற்றப்பட வேண்டிய வாக்குறுதிகள் நிலுவையில் இருக்குது. அந்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும். அதில் ஒன்று, தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பகுதியினராக நிர்வாகத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த முன்னேற்றம், கல்வி வளர்ச்சி அனைத்திலும் பங்களிப்பு செலுத்தக்கூடிய ஆசிரியர்கள், இவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி, அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை அவங்க கேட்குறாங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில், ராஜஸ்தான், பஞ்சாப், பல மாநிலங்களில் இப்போது நடைமுறைப்படுத்திட்டாங்க. அந்த அடிப்படையில் நீங்களும் நிறைவேற்றுங்கன்னு அவங்க கேட்குறது நியாயமான கோரிக்கை. அதை நிறைவேற்றுவதற்கு அரசு முன் வரணும். இவ்வளோ நாள் தனிப்பட்ட முறையில் ஒருவர் பேசுவாங்க, அல்லது முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுப்பாங்க, அப்படி இருந்தது. இந்த மாதிரி ஒரு சிறு முன்னேற்றம் என்னன்னா, ஒரு டீம் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உட்காந்து மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடைய தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கு. இதுலேயும் அவங்க அவகாசம் கேட்டிருக்காங்க. பட் அவகாசம் ஒரு கால வரையறை இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. 4 வருஷம் அவங்க மிக பொறுமையாகவும் பல்வேறு வகைகளில் அரசுடைய கவனத்தை ஈர்ப்பது என்கிற முறையில் தான் அவங்களுடைய ரொம்ப மைல்டான ஒரு போராட்ட அணுகுமுறை தான் ஜாக்டோ ஜியோ இவ்வளோ காலமும் மேற்கொண்டிருக்கு. இப்போ தான் அவங்க வேலை நிறுத்தம் என்கிற நிலைமைக்கு போனது. இப்போ தான் அதை ஒட்டி தான் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கு. அதனால் இப்போயும் அவங்க நிதி நிலைமை போக்குவரத்துன்ற மாதிரி, நிதி நிலைமை சிரமம் போக்குவரத்துன்ற மாதிரி காரணங்கள் சொன்னதாக அந்த தலைவர்கள் பேட்டிகளிலே தெரிவிச்சிருக்கிறாங்க. நிதி நிலைமையை ஒரு காரணமாக தமிழ்நாடு அரசாங்கம் இந்த விஷயத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே சிபிஎஸ் ஸ்கீம் என்பது இங்கே ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது. அதில் ஊழியர்களுடைய பங்களிப்பு, அரசாங்கத்துடைய பங்களிப்புன்னு ஏறத்தாழ 82,000 கோடி ரூபாய் அதில் பணம் என்பது சேர்ந்துருக்கு. இந்த 82,000 கோடி ரூபாயும் அடுத்த வருஷமே செலவழிக்க போகிறதில்ல, அதுக்கு அடுத்த வருஷமே செலவழிக்க போகிறதில்ல. இது படிப்படியாக ஊழியர்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு தொகை. அந்த பணத்திலேருந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் நிதி சிரமம் என்பதை ஒரு காரணமாக மாநில அரசாங்கம் சொல்வதை ஏற்க முடியாது. ஒருவேளை அந்த நிதியை வேறு தேவைகளுக்காக அரசாங்கம் பயன்படுத்தியிருந்தா திரும்ப அதுலேருந்து எடுத்து இதுக்கு பயன்படுத்துறதுக்கு அவங்க முன் வரணும். இல்லை, ஏற்கனவே 10 லட்சம் கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு கடன் இருக்கு. அப்படிங்கிற போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினா இன்னும் நிதிச்சுமை அதிகரிக்கும்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படும். இல்லை, நான் தான் அது சொல்றேனே, இவங்க பணமே கொடுக்க வேணாம் சார், கடன் வாங்க வேணாம், இவங்க புதுசாக பணத்தை கொடுக்க வேணாம். இவ்வளவு காலமும் சேர்ந்துருக்கிற இந்த சிபிஎஃப்ஸில் சேர்ந்துருக்கிற 82,000 கோடி ரூபாய் இருக்குல்ல, அதுலேருந்து கொடுக்க சொல்லுங்கன்றா. நீங்கள் திரும்ப கடனை பற்றி பேசுகிறீங்க. கடன் வாங்கினது இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கினாங்க, பல்வேறு திட்டங்களுக்காக வாங்கினாங்க. ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் வாங்கினது, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வாங்கினது, அதோட இவங்க வாங்கினதெல்லாம் சேர்ந்து அது 10 லட்சம் கோடி ரூபா வந்திருக்குது. இவங்க மட்டுமே வாங்கல, அதை ஏற்கனவே இருந்தவங்களும் வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி கொடுக்க சொல்லலை நான். இந்த 82,000 கோடி ரூபாயிலேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க, புதுசாக கடன் வாங்க வேணாம். இன்னொரு பக்கம் சிஐடியு முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனை. போக்குவரத்து தொழிலாளர்கள் போன அந்த பொங்கல் டைம்லேயே ரொம்ப வீதிக்கு போராடினாங்க. எங்களுடைய பிஎஃப் பணத்தை எடுத்து இந்த அரசு போக்குவரத்து பேருந்துகளை சீரமைக்கிறது உள்ளிட்ட விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க, எங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இப்போ வரைக்கும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கு. இல்லை, இப்போ ஒரு சிறு முன்னேற்றம் இருக்கு. இப்போ ஒரு 750 கோடி ரூபா வரைக்கும் அந்த ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணி ஒரு பகுதியினருக்கு பணம் போய் கிடைச்சிருக்கு.
இப்போ 2 கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கு. 2 கட்ட பேச்சுவார்த்தையுமே ஓரளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றகரமாக தீர்வை நோக்கி செல்வதாகத்தான் தொழிற்சங்க தலைவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த நீங்கள் சொன்ன அந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தது. நீங்கள் சொன்ன அந்த பொங்கல் டயத்தில் அப்படி பண்ணாங்கன்னா அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ அதில் ஒரு சின்ன மாறுதலும் ஒரு முன்னேற்றகரமான முறையில் தான் அந்த பேச்சுவார்த்தை இருப்பதாக தொழிற்சங்க தலைவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது தீர்வை நோக்கி செல்வதாகத்தான் நாங்களும் கருதுகிறோம். தீர்வு காணப்பட வேண்டும். போக்குவரத்து தொழிலாளிகள் இப்போ பணியில் இருப்பவர்கள், ஓய்வு பெற்றவர்கள், இருதரப்பினருடைய கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமாகவும் ஒரு முன்னேற்றகரமான முறையிலும் போய்கொண்டிருப்பது நல்ல அறிகுறியாக பார்க்குறேன். தீர்வு ஏற்பட வேண்டும், அதுதான் இப்போ வந்து சொல்ல முடியும். ஏன்னா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிற நிலையில் நம்ம வேறு விதமான முறையில் அதை நான் பார்க்கல. ஓகே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமா தமிழகத்தில் இந்த பாலியல் வன்முறை சம்பவங்கள் தொடர்ச்சியாக வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்கள் எழுந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது ஒரே நாளில் 12 பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கு, இந்த அரசு வந்து சரியா இல்லை, அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு வந்து பிரதான எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுறார். உங்களுடைய பார்வை என்ன அதில்? இல்லை, இப்போ நாளைய தினம் கூட எங்களுடைய அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பில் ஒரு மாநில அளவில் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒரு பேரணி இங்கே சென்னையில் வச்சுருக்காங்க. நாளை காலையில் தினந்தோறும் இத்தகைய செய்திகள் வருவது ரொம்ப வருத்தத்துக்குரிய, கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. வேறு எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு, அதுவும் குறிப்பாக பள்ளி குழந்தைகள் மீது 4 வயசு குழந்தையிலேருந்து +2 படிக்கிற பொண்ணுங்க வரைக்கும், அதுவும் பள்ளி ஆசிரியர்களாலேயே இத்தகைய கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவதெல்லாம் சகித்து கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். இப்போ அத்தகைய குற்றங்களில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் மீது ஆசிரியர்களுடைய பணி நீக்கம் செய்வது, அவர்கள் சான்றிதழையே ரத்து செய்வது என்கிற அளவுக்கெல்லாம் அரசாங்கம் இப்போ யோசிச்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஆசிரியர்களை நம்பி தான் நம்ம குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். அங்கே பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஆசிரியர்கள்ட்டேருந்தே பாதுகாப்பு தேட வேண்டிய அளவுக்கு நம்முடைய குழந்தைகள் நிலைமைகள் இருக்குன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைமை என்பது தான். அதே நேரத்தில் இவங்க வந்து இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பிரச்சனை வந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு எதிரான சட்டம் ரொம்ப கடுமையாக்கப்பட்டிருக்கு. தண்டனை அதிகப்படுத்துவது புதிய ஒரு சட்டத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றிருக்காங்க. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் முற்றிலும் இத்தகைய குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும், அதற்கான ஒரு விழிப்புணர்வு குழந்தைகள்கிட்டே ஏற்படுத்த வேண்டியிருக்கு. ஆண் பெண் 2 பேர்த்துக்கிட்டே ஏற்படுத்த வேண்டியிருக்கு. நேற்றோ முந்தா நாள் ஒரு செய்தி பார்த்தேன். 10 வயசு 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணை இந்த மாதிரி இது பண்ணி கழுத்து அறுத்துட்டான் போயிட்டான்லாம் செய்தி. இதெல்லாம் வந்து அதனால் 2 தரப்பு, ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ 2 தரப்பினர்கிட்ட பற்றியுமே ஒரு விழிப்புணர்வு, இது சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியிருக்கு. கல்வித்துறை உயர் அதிகாரிகள், கல்வி இந்த இவங்க போய் பாடம் ஒழுங்காக நடத்துகிறாங்களா இல்லையா, கல்வித்தரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதோடு இல்லை, போகிறவங்க இயல்பாக மாணவர்கள்ட்ட ஆசிரியர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல சூழல் என்பது இருக்குதா அப்படின்ற முறையில் இந்த ஒரு பீரியாடிக்கலாக கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவங்க வந்து இந்த மாதிரியான ஆய்வுகள் உட்பட பண்ணுகிற போது ஒரு சுதந்திரமாக நமக்கு ஏற்படுகிற இத்தகைய பாதிப்புகளை சொல்ல முடியும், ஆசிரியர்கள் நம்பி சொல்ல முடியும் அல்லது அதிகாரிகள் நம்பி சொல்ல முடியும் என்கிற நிலைமையை அரசாங்கம் வந்து மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தணும். இதர இதிலே வந்து மற்ற இந்த மாதிரி குற்றங்கள் ஈடுபடக்கூடியவர்கள் கடுமையாக தண்டனையை கடுமையாக்குறது மட்டும் இல்லை, ஒரு பொதுவான விழிப்புணர்வு சமூகத்தில் தேவைப்படுது. பொதுமக்கள் உட்பட அதில் வந்து இன்வால்வ் ஆக வேண்டியிருக்கு. வெறும் அரசாங்கம் மட்டுமே எவ்வளவு கடுமையான சட்டங்கள் போட்டாலும் இத்தகைய குற்றவாளிகள் குற்றங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சட்டத்தை வந்து அவன் மயிரளவு கூட மதிக்கிறது கிடையாது. அது வன்கொடுமை, சாதிய வன்கொடுமையாக இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், அல்லது பெரிய கொள்ளையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஏற்கனவே நிறைய சட்டங்கள் இருக்குது. சட்டங்கள் இருக்கும்போது தான் இந்த குற்றங்கள் பூரா நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சட்டத்தை பற்றி கவலைப்படல, தண்டனை பற்றி கவலைப்படல, ஏதோ ஒரு இதில் வந்து இவ்வளவு பட்ட குற்றவாளிகள், குற்றம் செய்கிறவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இதுக்கு எதிராக ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரச்சனையாக இதை வந்து பார்க்கணும். நாங்கள் வந்து எங்கள் தரப்பில் அதற்கான எங்களுடைய மாதர் சங்கத்தின் மூலமாக, எங்களுடைய SFI இந்திய மாணவர் சங்கத்தின் மூலமாக இத்தகைய பிரச்சனையில் வலுவாக தலையிடணும். ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு தொடர் பிரச்சாரத்தை மேற்கொள்வதன் மூலமாகத்தான் இதை வந்து குறைக்க முடியுமே தவிர வெறும் சட்டத்தினால மட்டும் இதை தடுத்து நிறுத்த முடியும்னு எனக்கு தோணலை. இல்லை, இது தண்டனையை அதிகரிக்கணும், விழிப்புணர்வு அதிகரிக்கணுங்கிறத தாண்டி அவங்க பிரதான எதிர்க்கட்சிகள் சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, காவல்துறையை கையில் வச்சிருக்கவர் முதலமைச்சர் தான். ஸோ முதலமைச்சர் மேல இருக்கக்கூடிய பயம் வந்து குறைந்தது காரணத்தினாலும், பயம் இல்லாத காரணத்தினால தான் தொடர்ச்சியான இந்த சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு குற்றவாளிக்கு குற்றம் செய்ய போறோம் அப்படின்னா அந்த பயம் வந்து இருக்கணும், ஆனால் அந்த பயம் இல்லை அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே. இல்லை, காவல்துறையினர் வந்து, அதாவது திமுகவுக்கும் அதிமுகவும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா,
இந்த மாதிரியான குற்றங்கள் கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற போது எங்களை மாதிரியானவர்கள் புகார் பண்ணானோ அல்லது பெரும் போராட்டங்கள் நடத்தினாலும் கூட அவங்க வந்து உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய மாட்டாங்க. வழக்கு போடுறதுக்கே பெரிய காலதாமதம் என்பது நடக்கும். ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் சம்பவம் நடந்த உடனே பிரச்சனை வெளியே தெரியுதுன்னா உடனடியாக அதை வழக்கு போடுறது, குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்வது போன்ற நடவடிக்கைகளில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது நடக்குது. அந்த இதை எங்களால் பளிச்சுன்னு பார்க்க முடியாது அந்த வித்தியாசத்தை. அதனால் எடப்பாடி அந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்வதற்கான எந்த உரிமையும் அவருக்கு கிடையாது. அவர் ஆட்சி காலத்தில் நடந்தது பூரா பட்டியலிட்டால் இப்போ உதாரணத்துக்கு பொள்ளாச்சி அவங்க ஆட்சி காலத்தில் நடைபெற்றது தான். இன்றைக்கு வரைக்கும் அதில் ஒரு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல, தண்டனைக்கு உள்ளாக்கப்படலை. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அந்த காலத்தில் நடந்திருக்கு. வாச்சாத்தி 92 அதிமுக ஜெயலலிதா இருக்கும்போது தான் நடந்தது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதனால் அவர் வந்து சொல்கிறதுக்கான எந்த இதுவும் கிடையாது. ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, இவங்க சம்பவம் நடந்த பிறகு உடனடியாக நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க, குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க. அதெல்லாம் ஒரு இதுதான். ஆனால் குற்றமே நடக்காமல் வருமுன்னர் காவாதான் என்கிற முறையில் வருமுன்னர் காப்பதற்கான முறையில் காவல்துறையும் அரசும் இன்னும் தீவிர விழிப்போடு இருந்து செயல்படணும். அதுதான் இப்போ நான் வற்புறுத்துறது. இல்லை, அடுத்தபடியாக அந்த சாதிய வன்முறை சம்பந்தமாக குறிப்பாக வந்து இப்போ வேங்கை வயல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வேங்கை வயலில் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களே வந்து குற்றம் சாட்டுறது சிபிசிஐடி, அதாவது மத்திய அரசு மாநில அரசு கீழே இருக்கக்கூடிய சிபிசிஐடி போலீஸார் வந்து இந்த வழக்கை சரியாக விசாரிக்கலை அப்படின்ட்டு வந்து அவரே நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறார். கிட்டத்தட்ட அந்த சம்பவம் முடிந்து ஒரு 3 வருடங்களுக்கு மேலே ஆயிருக்கு. அப்படிங்கிற போது அதில் ஒரு தீர்வு காணலை அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ச்சியாக இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அது வந்து தேர்தலில் இதே கூட்டணியோட போனாலும் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க? இல்லை, நாங்களும் தான் சொல்லியிருக்கோம். சிபிசிஐடி விசாரணையை நாங்களும் ஏற்கல. முதலாக அந்த அறிக்கை வந்த உடனே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சிபிஎம் தான் கேட்டது. ஏன்னா சம்பவம் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. இப்போ 3வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து அது மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு இப்போ அந்த வழக்கை கொண்டு போயிட்டாங்க, சார்ஜ் ஷீட் அங்கே கொண்டு போயிட்டாங்க. இப்போ எஸ்சிஎஸ்டி அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு என்பது இல்லை. ஏன்னா அந்த இதுக்குள்ளேயே வரல. ஏன்னா இவங்க குடிக்கிற தண்ணியில் இந்த சமூக மக்களே மனத்தை கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு வழக்கையே ஒட்டுமொத்தத்தில் அது வந்து திசை திருப்பிட்டாங்க. அதை நாங்கள் ஏற்கலை. இப்பயும் நான் வந்து ஏற்கலை. அதனால தான் சிபிஐ கிட்ட இன்னும் வேற ஒரு புலனாய்வு ஏஜென்சியிடம் இந்த புலனாய்வு நிறுவனத்தில் நீங்கள் கொடுத்தீங்க, அவங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கல, உரிய ஆதாரம் எதையும் அவங்க வந்து போதுமான ஆதாரங்கள் எதையும் சாட்சியங்கள் எதையும் அவங்க வந்து இது பண்ணலை. ஸோ இந்த நிலையில் வேற ஒரு ஏஜென்சி என்கிற முறையில் சிபிஐ கிட்ட இந்த வழக்கை ஒப்படைங்க என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. ஆனால் அதை ஏற்க மறுத்து இது சிபிசிஐடி சொன்னது தான் அப்படின்ற முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் அதில் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா இது வரைக்கும் அரசு தரப்புலேருந்து எங்களுடைய கோரிக்கைக்கு எந்த விதமான பதிலும் வராத நிலையில் இப்போ நீதிமன்றத்துக்கு அது போயிருக்கு. நாங்கள் ஏற்கலை. பட் அது ஒரு குறிப்பிட்ட இஷ்யூவில் ஒரு மாறுபட்ட இது வர்றதுனாலேயே கூட்டணி அல்லது இந்த மாதிரி ஒரு திமுக அணிக்கு ஒரு பாதிப்பு என்ற முறையில் நாங்கள் பார்க்கலாம். அந்த குறிப்பிட்ட இஷ்யூவில் நாங்கள் மாறுபடுறோம். 1008 பிரச்சனை இருக்குது சார் இந்த 4 வருஷத்தில். 1008 பிரச்சனையில் ஒரு பிரச்சனையிலையோ அல்லது 2 பிரச்சனையிலையோ மற்ற ஒரு ஏதோ சில பிரச்சனைகளில் நாங்கள் ஒரு சுயேட்சையான கட்சி என்கிற முறையில் ஒவ்வொரு இஷ்யூலையும் எங்களுக்கான நிலைப்பாடு என்பது இருக்குது. அந்த நிலைப்பாடை தான் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அதனாலேயே இது அணிக்கு ஒரு பெரிய பாதிப்பு என்ற முறையில் நாங்கள் பார்க்கல. இதில் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் மக்கள் மத்தியில் வெளிப்படுத்துகிறோம். ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து வெளிப்படையாக மேடையில் அறிவித்தார், ஒரு அறிவிக்கப்படாத ஒரு நெருக்கடியிலேயே தமிழகத்தில் இருக்கு, ஏன்னா போலீஸ் அந்த அளவுக்கு வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து அறிவிச்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதை முன்னெடுத்து கடுமையாக வந்து மார்க்சிஸ்ட் கட்சி போராடலையோ அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் கூடவே இருக்காது. இல்லை அந்த நேரத்தில் அதாவது எங்களுடைய மாநில மாநாட்டினுடைய பொதுக்கூட்டத்தில் தான் தோழர் கேபி வந்து அந்த மாதிரி பேசினது. அதுக்கு முன்னாடி பூராவுமே தமிழ்நாட்டில் காவல்துறை வந்து எந்த போராட்டத்துக்கும் அனுமதி தராத ஒரு நிலைமை என்பது இருந்தது. சின்ன ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், உண்ணாவிரதமாக இருக்கட்டும், ஒரு சின்ன இதாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் அனுமதி மறுப்பு. அது எதுக்காக என்னன்றது கூட பார்க்குறதில்ல. கண்ணை மூடிக்கொண்டு அனுமதி மறுப்பது என்பதை தமிழ்நாடு முழுவதுமே அவங்க ஒரு வாடிக்கையாக வச்சுருந்தாங்க. அது வந்து எங்களுடைய மாநில மாநாட்டை ஒட்டி நாங்கள் அனுமதிக்கிறது கூட அது கூட அவங்க அனுமதி தரல. சரி, ஊர்வலம் போனால் டிராஃபிக்காக அது இதுன்னு சொல்கிறாங்கன்னு நாங்கள் ஒரு செந்தொண்டர் அணிவகுப்பு, ஒரு 1200 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீருடை அணிந்த தொண்டர்களுடைய ஒரு அணிவகுப்பு, அதுக்கு கூட கடைசி நேரத்தில் அங்கே அனுமதி மறுத்ததை ஒட்டித்தான் கோபத்தில் எழுந்த வெளிப்படுத்திய கருத்து அது. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ போலீஸ் போராட்டங்கள் இதெல்லாம் அனுமதி கொடுக்கறதுல ஒரு மாற்றம் என்பது தமிழ்நாடு முழுவதுமே ஒரு மாற்றம் என்பது வந்திருக்கு. அநேகமாக அதுக்கு பிறகு ஒரு மாற்றம் என்பது வந்திருக்கு. இப்போ அவங்க போராட்டத்துடைய தன்மையை பொறுத்து அது பேசி அதை ஒழுங்குபடுத்துறது என்ற முறையில் அந்த மாதிரியான அணுகுமுறையில் ஒரு மாற்றம் என்பது வந்திருக்கு.
இந்த போராட்டங்களுக்கு அனுமதின்றதை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஓகே. இப்போ இருந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக. இப்போ வந்து முதலமைச்சரும் வந்து அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வந்து அழைப்பு விடுத்திருக்கிறார். அதில் எல்லாருக்குமே வந்து அழைப்பும் போயிருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் இது இப்போ நேற்று வந்து கோயம்புத்தூர் வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழகத்திற்கான தொகுதிகள் வந்து குறைக்கப்படாது, அதே மாதிரி வந்து ஏறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர குறைவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ நம்ம வந்து இது ஒரு பிரச்சனையை ஆக்குனதே வந்து நம்ம கம்மியாயிடுமோ அப்படிங்கிறதால தான். ஸோ மத்திய உள்துறை அமைச்சர் இப்படி சொல்லியிருக்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்ல, தென் மாநிலங்களுக்கு தொகுதி குறையாதுன்ற அளவுக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஆமாம், தொகுதியுடைய எண்ணிக்கை மற்ற மாநிலங்களுக்கு உயராதுன்றது சொல்கிறார் அவர். உத்தரப்பிரதேசமோ மத்திய பிரதேசமோ மற்ற மாநிலங்களுக்கு, மகாராஷ்டிராவுக்கும் மற்ற மாநிலங்களுக்கு உயராது, எண்ணிக்கை இதே 543 தான் அப்படின்னு அவர் ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது குறையாது, ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு உயர்ந்தால் அதே அளவுக்கு எங்களுக்கு உயரணும்ல. இல்லை, ஆனால் இப்போவே ஏற்கனவே உயர்ந்து தானே இருக்குது. இப்போ 80 தொகுதிகள் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில், நமக்கு 39 இருக்குது. இல்லை 80 மகாராஷ்டிராவில் ஒரு நிமிஷம் 80 120 வச்சுங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த டீலிமிட்டேஷன் என்கிற இந்த பிரச்சனை இப்போ வந்திருக்கிறத ஒட்டி உத்தரப்பிரதேசத்துக்கு 120, தமிழ்நாட்டுக்கு அதே 39 இருந்தால் குறையலன்றது ஓகே. ஆனால் அங்கே 120 உயரும்போது அதுக்குரிய பங்களிப்பு எங்களுக்கு வரணும்ல. அந்த விளக்கத்தை அவர் சொல்ல மாட்டேன்றாரு. பிஜேபி அமித்ஷா சொல்லணும்னு அவசியம் இல்லை, யாரையாவது சொல்ல சொல்லுங்க. எல்லா மாநிலத்துக்குமே இருக்கிற எண்ணிக்கை குறையாதுன்னு அவர் சொல்லலை. அப்படி சொல்லியிருக்காரு? அப்படி சொல்லியே. இதே 543 தான் இந்திய பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 543 தான். எல்லா மாநிலங்களுக்குமே உயர்த்துவதோ குறைவதோ கூடாதுன்னு சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சது. அனைத்து கட்சி கூட்டத்தையே ரத்து பண்ணிடலாம். அந்த மாதிரி சொல்ல அவர். தமிழ்நாட்டுக்கு குறையாது, மற்ற மாநிலத்துக்கு உயரமா உயராதா? அதுக்கான விளக்கம் என்பது இல்லாமல் இருக்கு. மற்ற மாநிலத்துக்கு உயர்ந்தால் தமிழ்நாட்டுக்கு உயரணும், மற்ற மாநிலத்துக்கு எண்ணிக்கையில் மாற்றம் இல்லை என்றால் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது ஓகே. இல்லை, ஆனால் இது வந்து ஒரு அடிப்படையில் சென்சஸ் அடிப்படையில் வந்து இப்போ ஜனத்தொகை அடிப்படையில் வந்து எடுத்துட்டு இருக்கும்போது ஏறுற விஷயம் தொடர்ச்சா ஏறிட்டு தான் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. 2011 பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடக்கல. ஆமா. 1971 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தான் இப்போ இருக்கிற இந்த தொகுதி மறுவரை என்பது நடைமுறையில் இருக்கு. 71 அதுக்கப்புறம் எம்மா வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு. ஏன் இப்போ என்ன மறுவரை இவங்க பண்ணுறாங்க? ஏன் இப்போ நீங்கள் இப்போ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அறைகோல் விடுங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணுங்க, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு மறுவரை பண்ணுங்க, நாளைக்கே படி தான் திருணுன்னு என்ன இப்போ கட்டாயம் இருக்குது? நம்ம நாட்டு பாராளுமன்றம், நம்ம தான் இது பண்ணுறோம், நம்ம தான் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கோம். வேறு யாருக்காவது இதில் பதில் சொல்ல வேண்டியிருக்கா? ஐநா சபைக்கோ மற்றவங்களுக்கா? ஏன் இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தாமல், முறையான ஒரு கணக்கெடுப்பை நடத்தாமல் நீங்கள் இப்போ இந்த இதை கொண்டு வர்றீங்க? இல்லை, 21 நடத்தி இருக்கணும். ஆனால் 21 வந்து கொரோனா வந்துருச்சு, அதனால நடத்த முடியல. ஸோ இப்போ நாங்கள் நடத்தணும். 26 வந்து நாங்கள் 21 நடத்தணும், 31 நடத்துங்க சார். 21 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும், நடத்தல. 31 நடத்துங்க, 35 மறுவரை பண்ணுங்க. என்ன இப்போ குறைஞ்சி போகுதுன்றா? இல்லை, ஏற்கனவே கிட்டத்தட்ட 28 வருஷம் கிட்டத்தட்ட டிலே இல்லை சார். எமர்ஜென்சில இருந்து இப்போ இல்லையா 25 வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே 50 வருஷம் ஆச்சு சார். இன்னும் ஒரு 5 வருஷத்துலலாம் நாடு ஒன்றும் குளிமுடி போயிடாது. இப்போ பண்ணுறது என்பது அவசியம் இல்லை. அப்படியே பண்ணுறதா இருந்தாலும் எந்த ஒரு மாநிலத்திற்கும் இப்போ இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிகச் சிறப்பாக அமல்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள். மற்ற பல மாநிலங்களில் இதை கணக்கிலே எடுத்துக்கல. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் மட்டும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு பாதிக்கும், கேரளா பாதிக்கும் என்பது தான் நம்முடைய ஆர்குமெண்ட். இதர மாநிலம் அப்போ இது வந்து ஒரு மத்திய அரசாங்கத்திலே ஒரு நல்ல திட்டத்தை சிறப்பாக அமுல்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டுக்கு தண்டனையா என்பது தான் எல்லாருமே எழுப்பக்கூடிய கேள்வி. இப்போ நேற்று வந்து அவர் சொன்ன, உள்துறை அமைச்சர் அவர்கள் சொன்ன இந்த வாக்குறுதி என்பது, அதில் எனக்கு இந்த கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டுக்கு குறையாது, மற்ற மாநிலத்துக்கு உயருமா உயராதா? மற்ற மாநிலத்துக்கு உயராது, இருக்கிற எண்ணிக்கை அப்படி தான் இருக்கணும்னா இந்த பிரச்சனைக்கு விவாதத்துக்கே இடமில்லை. ஆனால் அந்த ஏரியாக்குள்ளேயே அவர் போய்க்கல. அப்படின்னா ஏன் அவர் வந்து இப்போ இதை பற்றி பேச வேண்டியிருக்கேன்? அதனால தான் அவங்க வந்து இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் 5ஆம் தேதி கூட்டிருக்காரு. எல்லா அம்சம் ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து மத்திய தமிழ்நாட்டின் மீது ஒரு ஒவ்வாமையில் தான் பிஜேபி அரசாங்கம் இருக்குது பல விஷயங்களில். அதனால் அதில் அப்படி பாதிப்பு வந்து நமக்கு ஒரு குறைவு ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சத்திலேருந்து இந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை என்கிற முறையில் அந்த கூட்டம் என்பது நடைபெறுகிறது.
என்ன வருதுன்னு பார்ப்போம். இல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 81, 82 பிரிவுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மாநிலத்துடைய ஜனத்தொகை அந்த அடிப்படையில வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது அடிப்படையில் தான் கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. ரெண்டாவது, இப்போ வந்து வரக்கூடியதும் வந்து ஜனத்தொகை அடிப்படையில் இருக்க போறதில்ல, விகிதாச்சார முறை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு முறையை சொல்றாங்கல்ல. ஸோ அதுல நமக்கு என்ன பாதிப்பு இருக்கு? இல்ல, விகிதாச்சார அடிப்படையில் கொண்டு வந்துட்டா பிரச்சனை இருக்காது சார். மக்கள் தொகை அடிப்படையில் வரும்போது இல்ல ரெண்டுமே சொல்றாங்க. அது முழுமையான விவரங்கள் வரட்டும். ரெண்டுமே சொல்றாங்க. ஒரு பகுதியினர் மக்கள் தொகை அடிப்படையில்ன்றாங்க, இன்னொரு இது விகிதாச்சார அடிப்படையில்ன்றாங்க. ரெண்டாவது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறையான கணக்கெடுப்பே 2011க்கு பிறகு இல்லாமல் இருக்கு. இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்போது ஏன் இதில் அவசரம் பண்ணணும்? நிதானமாக முடிவு எடுக்கலாமா? 31 கணக்கெடுப்பு பண்ணுங்க. இல்லை இப்பயே கணக்கெடுப்புக்கு, ஏன்னா 21 நடத்த வேண்டியது 25 ஆச்சு. இப்பயே நீங்கள் கணக்கெடுப்பு பணியில் துவங்கினாலும் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும் ஃபைனல் இது பண்ணுறதுக்கு. அடுத்த தேர்தலுக்கு வரட்டும், 29 தான் அடுத்த தேர்தல். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த முடிவுக்கு வாங்க. ஏன் இப்போ வந்து அவசரப்படுறீங்க? இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த ஹிந்தி திணிப்பு சம்பந்தமா இருக்கிறது. குறிப்பா வந்து இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் திமுக கூட்டணி கட்சியுடைய நிலைப்பாடு வந்து மொழி திணிப்பு அப்படின்ற அடிப்படையில் இருக்கு. ஆனா வந்து இன்னொரு விமர்சனம் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கல்விக் கொள்கையில மொழி திணிப்பு அப்படிங்கிறது எங்க இருந்துச்சு? குறிப்பா ஹிந்தி மொழி எங்க வந்து திணிக்கப்பட்டது? ஹிந்தி மொழி திணிக்கப்படவே இல்லையே. மும்மொழின்னு சொல்றாங்க, 3வது மொழி என்ன வேணா படிச்சுக்கோங்கன்னு தானே சொல்றாங்க. அதுல வந்து எங்க திணிப்பு வந்ததுன்னு கேட்கறாங்க. அதாவது முதல்ல காசியில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசினதுக்கும் ஒரு கடுமையான எதிர்ப்பு உருவானதுக்கு பிறகு அவங்க படிப்படியாக குறைச்சி இப்போ நீங்கள் சொல்கிற நிலைக்கு வந்திருக்காங்க. நீங்கள் காசியில் அவர் பேசின பேட்டியை பாருங்கள். அதில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும், ஹிந்தியை வந்து ஏற்றுக்கணும், மும்மொழி 3வது மொழியை வந்து அவங்க கட்டாயம் இது பண்ணணும், அப்போ தான் நாங்கள் நிதியை தருவோம் என்பது தான் காசியில் அவர் சொன்ன பேட்டி. இல்லை, ஹிந்தி மொழி ஏற்றுக்கோன்னு சொல்ல அவர் 3வது மொழி எதுக்குன்னு கேட்குறேன் நான். 3 மொழின்னு எந்த சட்டத்தில் இருக்கு? எந்த அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கம் 3 மொழியை கற்றுக்கணும்னு மாணவர்களை கட்டாயப்படுத்துது? எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு? இதர மாநிலங்களில் நான் கேட்குறது கேளுங்க. இதர மாநிலங்களில் எங்கே 3 மொழி இருக்கு? உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில், சத்தீஸ்கரில், பீகாரில் 3வது மொழி என்ன? தமிழா, மலையாளமா, ஒரியா, மராட்டியா? சொல்லுங்கள், 3வது மொழி என்ன படிக்கிறாங்க? இதர மாநிலங்களில் 3வது மொழி இல்லாத போது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை எதுக்கு நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்க? மாணவர்கள் விருப்பப்பட்டால், தேவை ஏற்பட்டால் எல்லா மொழியுமே கற்றுக்குவாங்க. என்னுடைய மூத்த மருமகளுக்கு 5 மொழி தெரியும். ஏன்னா அவங்க ஆராய்ச்சியாளர். மக்களோட போய் பல்வேறு மாநில மக்களோட உரையாட வேண்டிய, ஆய்வுக்கு போக வேண்டியிருந்தனால அவங்க 5 மொழி கற்றுக்கிட்டாங்க. 5 மொழி நல்லா பேசுவாங்க, எழுதுவாங்க. அது அவங்களுடைய தேவையிலேருந்து வர்றது. இந்த மாதிரி தேவையை ஒட்டி பல மாநிலங்கள்லேருந்து இங்கே வேலைக்கு வந்திருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான வட மாநில தொழிலாளர்கள் தமிழ் பேசுகிறாங்க. அவங்க எந்த பள்ளிக்கூடத்துலையும் போய் கற்றுக்கல. தமிழ்நாட்டிலேருந்து பம்பாய்க்கு போயிருக்கிற, டெல்லிக்கு போயிருக்கிற, வேறு பல மாநிலங்களுக்கு போயிருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நல்ல ஹிந்தி பேசிகிட்டு இருக்காங்க, தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வியாபாரத்தை ஒட்டி, வாழ்வாதாரத்தை ஒட்டி, தேவையை ஒட்டி கற்றுக்கிறது என்பது வேறு. கட்டாயப்படுத்தினால் எந்த மொழியாக இருந்தாலும், மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு தமிழ் படிக்கணும்னு கட்டாயப்படுத்தினாலும் தப்பு தான். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள ஹிந்தி படிக்கணும்னு சொன்னாலும் தப்பு தான். கட்டாயப்படுத்துவதை நாங்களே ஏற்கவில்லை. திணிக்கிறது கூடாது. விரும்பி கற்றுக்கிறாங்கன்னா கற்றுக்கிட்டோம். முதலமைச்சர் கூட நேற்றைய உடன்பிறப்பு கடிதத்துக்கு அதில் தான் இப்போ அவர் சொல்லியிருக்காரு, எந்த ஒரு மொழியையும் நாங்கள் எதிர்க்கவில்லை, எந்த ஒரு மொழியை கற்றுக்கொள்வதையும் நாங்கள் எதிர்க்கவில்லை, ஆனால் மொழியின் பெயரால் ஆதிக்கம் செலுத்துவதை நாங்கள் ஏற்க மாட்டோம். அதுதான் முதலமைச்சர் கூட சொல்லியிருக்காரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடும் கூட அதான். திணிப்பதை, கட்டாயப்படுத்துவதை நாங்கள் ஏற்கவில்லை. விரும்பி எத்தனை மொழியை கற்றுக்கிட்டோம். 4000 மொழி இருக்குன்னா 4000 மொழியும் கற்றுக்கிறவங்க கூட இருந்தால் அவனுக்கு டைம் இருக்குன்னா கற்றுக்கிட்டோம். இல்லை, அதுதான் அவங்க சொல்றாங்க, அந்த 3வது மொழியே அவங்க விரும்பின மொழி தானே எடுத்து. நான் 3வது மொழின்னு சொல்றதே தப்புன்னு சொல்றேன். அப்புறம் 3வது மொழி எதுன்றதை பற்றி ஏன் பேச்சுக்கு வர்றீங்க? அப்பனா இதர மாநிலங்கள்ல என்ன 3வது மொழி? அது முதல்ல வாங்க. ஆனா கேரளா எதிர்க்கல, ஆந்திரா எதிர்க்கல, கர்நாடகா எதிர்க்கல. ஆனா வந்து தமிழகம், கர்நாடகாவிலையும் தான் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. தமிழகம் மட்டும் ஏன் எதிர்க்கணும்னு கேள்வி இருக்கு. எங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு விசேஷமானது என்ன இருக்குன்னா, ஏற்கனவே இந்திய பாராளுமன்றம் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிற வரை இந்தி கட்டாயப்படுத்தப்படாது அப்படின்ற ஒரு உறுதிமொழியை இந்திய பாராளுமன்றம் வழங்கியிருக்கு. அதுக்கு விரோதமா அவங்க நடந்துக்கிறதுனாலதான் இவ்வளவு எதிர்ப்பு. இல்ல, அதுக்கு விரோதமா நடந்துக்கிட்டா அவங்க ஹிந்தியில திணிச்சிருக்கணும். இங்க வந்து அந்த மாதிரி எந்த திணிப்பு நடக்கலையே அப்படின்னு கேக்குறாங்க. 3வது மொழியா நீங்க சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியை கத்துக்கணும், அதுக்குரிய ஏற்பாடு பண்ணுவீங்களா? நீங்க இப்ப நான் ஜெர்மனி கத்துக்கிறேன், நீங்க வந்து பிரெஞ்சு கத்துக்கிறீங்க, இன்னொருத்தர் வந்து மராட்டி கத்துக்கணும்னு விரும்புறாருன்னா, ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல 10 பேர் இருக்காங்கன்னா 10 மொழிக்கான வாத்தியார் ஏற்பாடு பண்ணுவீங்களா? இல்ல, அதுக்கான நடைமுறை சாத்தியம் இருக்கா? அந்த பாலிசியில் என்ன சொல்றாங்கன்னா, எனி இந்தியன் நேட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுடைய எந்த மாநிலத்துடைய ஏதாவது ஒரு பிராந்திய மொழி ஏதாவது ஒண்ணு கத்துக்கலாம் அப்படின்னு வந்து அதுல சொல்லி. ஏற்கனவே இங்க 2 மொழி இருக்கு சார். தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு. 3வது ஒரு மொழின்றதுக்கான சட்டம் எந்த சட்டத்துல சொல்லப்படுது?
சட்டத்துக்கு விரோதமா நீங்க ஏன் ஆட்சி நடத்துறீங்க, நீங்க ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். நான் தான் மொழி கற்றுக்கிறதுல தப்பே இல்லைன்றேன். தேவையை ஒட்டி யார் எத்தனை மொழியை கற்றுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இப்படி கட்டாயப்படுத்துவது கூடாது. ரெண்டாவது, மும்மொழியை கற்றுக்கொண்டால் தான் நிதி தருவேன்னு சொல்றது பாருங்க, அது அராஜகம், சட்டவிரோதம். அந்த அராஜக நடவடிக்கையில் தான் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. இது ஏற்றுக்கிட்டா தான் நான் நிதி தருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? இது கல்வித்துறைக்கென்று தமிழ்நாடு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கல்விக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குவது என்பது பாராளுமன்றத்தில் முடிவான ஒரு விஷயம். அந்தந்த துறை அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஒரு நிபந்தனையை போட்டுக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அரசாங்கம் நடக்குமா? இந்தியா ஒற்றுமையாக செயல்படுமா? ஒற்றுமை இருக்குமா? அப்படிலாம் தான் அடித்த முப்போ ஒவ்வொரு துறை அமைச்சர்களும் துறை அதிகாரிகளும் செயல்படுவதற்கு அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இல்ல, இன்னொரு விமர்சனம் என்னன்னா, தமிழக அரசு ஒரு திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு தான் மத்திய அரசு ஒரு நிதியை ஒதுக்குது. அந்த திட்டத்தை நாங்க அமல்படுத்த மாட்டோம்னு சொன்னா அதுக்கான நிதியை மட்டும் ஏன் கேக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. என்ன திட்டம் அது? பிஎம்ஸ்ரீ அப்படின்னு. அது பிஎம்ஸ்ரீ ஒரு குறிப்பிட்ட அது கல்விக்கு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளுக்கான ஒரு நிதி ஒதுக்கீடு தான். அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அது திட்டத்துக்கு பேர் ஏதோ வச்சுங்க சார், நீங்க இந்திரா காந்தின்னு வச்சுங்க, வேற என்னது உங்க எது வேணாலும் வச்சுங்க, பிஎம்சின்னு வச்சுங்க. பாயிண்ட் மாணவர்களுக்கான கல்விக்காக ஒடுக்கக்கூடிய நிதி, அதை கொடுக்கணும். அதில் இந்த மொழி பிரச்சனையும் தேசிய கல்விக் கொள்கை எதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் தருவோன்றது தான் அவருடைய ஃபர்ஸ்ட். இது தேசிய கல்விக் கொள்கை எதுக்கு நான் ஏற்றுக்கணும்? மாநில கல்வி என்பது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடியது. அந்தந்த மாநிலங்கள் எங்களுக்கான கல்விக் கொள்கையை நாங்கள் உருவாக்கிறோம். நீ ஏன் எங்கள் கல்விக் கொள்கையை தான் நீ அமல்படுத்தணும்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கேன்? தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று நீங்கள் ஏன் உருவாக்குறீங்க? தேசிய கல்வி இப்போ சிபிஎஸ்சி பாடத்திட்டம் இருக்குது, அது நீங்கள் உருவாக்குனது தான். சிபிஎஸ்சி ஸ்கூல் சிலபஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கே பூரா அதுதான் நடைமுறையில் இருக்குது. ரைட், ஓகே. மாநில அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துலேயும் உங்கள் கல்வி திட்டத்தை தான் அமல்படுத்தணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? அதை தான் எதுக்குறோம். இல்ல, இப்ப இன்னைக்கு செய்தி பாருங்க, தெலுங்கானால அங்க இருக்கக்கூடிய அரசு உத்தரவு போட்டுக்கிறாங்க. ஆமா, சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் சிலபஸ் உட்பட எல்லா இதுலயுமே தெலுங்கு கட்டாயம் அப்படின்னு 1 to 10 வரைக்கும். 1 to 10 வரைக்கும். இப்ப அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை மற்ற தமிழக அரசு ஏன் எடுக்கலன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. ஏன்னா இந்த புதிய கல்வி அது எடுக்கலாம். தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ் தெரியாம இருக்கிறதோ, ஒரு அடிப்படையான தாய்மொழி கல்வி இல்லாமல் இருக்கிறதோ சரியில்லை. அப்படி இருந்தா உண்மையிலேயே அந்த தெலுங்கானா மாநிலத்தில் எடுத்திருக்கிற ஒரு நல்ல முன்முயற்சி, ஒரு முன்னுதாரணமான நடவடிக்கை. அதை இங்கே தமிழ்நாட்டிலையும் அனைத்து பள்ளிகளிலும் ஒரு குறைந்தபட்ச வகுப்பு வரைக்கும் கட்டாயம் தமிழ் ஒரு மொழி பாடம் என்கிற முறையில் இருக்கணுன்றதை தமிழ்நாடு அரசாங்கம் வற்புறுத்தலாம். அது அவசியமும் கூட. தமிழ்நாட்டில் பிறந்த மாணவர்கள் தாய்மொழியே தெரியாமல் இருக்கிறது என்பதெல்லாம் நல்ல ஒரு இதை நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தாது. அது கரெக்டு. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கல. அது ரொம்ப ஒரு பெரிய வன்முறை. அது நம்முடைய மாணவர்களுடைய கல்வியின் மீது மத்திய அரசாங்கம் தொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வன்முறை. திமுக கூட்டணி மேல இருக்கக்கூடிய விமர்சனமா, குறிப்பா இந்த மொழி விஷயத்துல திமுக கூட்டணி மேல இருக்க விமர்சனமா என்ன பாக்குறாங்க அப்படின்னா, அதை கம்யூனிஸ்டுகள் இல்ல திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனமா என்ன இருக்குன்னா, இவங்க நிறைய தனியார் பள்ளிகள் நடத்திட்டு இருக்காங்க, அது எல்லாத்துலயுமே 3 மொழி இருக்கு. ஆனா இவங்க கொள்கைன்னு பேசுறது வேறையா இருக்கு, இவங்க வணிகத்துக்காக இவங்க செயல்படுத்துறது வேறையா இருக்கு. சோ இவங்களுக்கு அந்த விமர்சனத்தை வைக்க தார்மீகம் இருக்கா? அது உங்களை நோக்கிய கேள்வி இல்ல, திமுகவை நோக்கிய கேள்வியா இருக்கு. திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் எல்லா அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களும் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. திமுக காரவங்க மட்டும் நடத்துகிறதா பிஜேபி காரவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச பிஜேபி தலைவர்கள் பல பேர் தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காங்க. அது சிபிஎஸ்சி பாடத்திட்டம் என்கிற முறையில் இந்தி என்பது அதில் கட்டாயமாக இருக்குது. சிபிஎஸ்சி பாடத்திட்டம் நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு அதுக்கு உட்பட்டு தான் நீங்கள் ஸ்கூலை நடத்த வேண்டியிருக்கு. அதனால் அது திமுகவின் மீதான விமர்சனமாக பார்க்க முடியாது. இங்கே கல்வி தனியார் மயமானதற்கு பிறகு எல்லா கம்யூனிஸ்டுகள் யாரும் பள்ளிக்கூடம் நடத்துறது ரொம்ப ரேர். எங்கேயாவது 1-2 இருந்தால் பெரிய விஷயம். மற்றபடி நான் சொன்ன இந்த கட்சி தலைவர் பூராவுமே நடத்துகிறாங்க. சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துக்கு அதில் இப்போ மெட்ரிகுலேஷன்லாம் அந்த இது இருக்காது. என்ன பாடத்திட்டத்தை நீங்கள் அந்த பள்ளியில் நடைமுறையில் வச்சிங்களோ அதை பொறுத்தது. அது தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த 2வது ஆண்டு நேற்று கொண்டாடி இருக்கிறாங்க. ஸோ ஒரு மூத்த தலைவராக, ஒரு அரசியல் பார்வையாளராக அவர் விஜயோட கட்சியுடைய செயல்பாடு, நேற்று நடந்த மாநாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவர் மக்கள் பிரச்சனைன்னு தலையிட்ட ஒரே ஒரு விஷயம் அந்த பரந்தூருக்கு போயிட்டு வந்தது மட்டும்தான். வேற எங்கேயும் அவர் களத்துக்கு போன மாதிரி எனக்கு தெரியல. இந்த 2 வருஷத்துல ஏதாவது 1-2 மறந்துருக்கலாம். பொதுவாக சொல்றேன், ஒரு பயிற்சின்னு பெரிய தெரிஞ்ச என்பது பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையை ஒட்டி அந்த ஸ்பாட்டுக்கு அவர் போயிட்டு வந்தது என்பது தான். மற்றபடி அவர் மக்கள் பிரச்சனைகள் எதுலேயுமே நேரடியாக களத்துக்கு போய் அப்படி ஒரு போராட்டத்தை நடத்தினார், அந்த கோரிக்கைக்காக குரல் எழுப்பினார்ன்ற மாதிரி எதுவுமே தெரியல.
அதுக்குள்ளே 2 வருஷம் ஓடிடுச்சுன்றதே நேற்று விழா நடத்துகிற பிறகுதான் தெரியுது. அதனால் அவங்களுடைய நடவடிக்கைகள் இன்னும் துவங்கப்படவே இல்லைன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில் அவங்களுடைய பணிகள் துவங்கப்படவே இல்லை என்ற முறையில் தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மொழி சார்பான போராட்டத்தில் நீங்கள் மேடையில் பேசும்போது நீங்கள் வந்து மத்திய அரசு இந்த மாதிரி விஷயங்களை வந்து திணிக்குது, இதை வந்து நம்ம கடுமையாக வந்து எதிர்க்கணும். ஸோ இங்கே மாநில அரசு ஒரு மிக தீவிரமான ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கணும், மக்கள்லாம் வந்து தெருவில் நம்ம வந்து இறங்கி போராட வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அறைகோல் விடுத்திருந்தீங்க. ஆனாலும் வந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த விஷயத்தை நோக்கி வந்து திமுக நகர்ல அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குல்ல. அவங்க ஏன் அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரியான தேவை அல்லது அதற்கான ஒரு பொருத்தமான காலம் அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஏற்றுக்கணும். ஒரு மாநில அளவில் இது பண்ணும்போது எல்லா கட்சிகளும் எங்களுடைய கருத்து இல்லையா அப்படின்னு நான் வந்து எங்கள் கட்சி சார்பாக ஒன்றிய பிஜேபி அரசுக்கு எதிராக ஒரு மாநில அளவில் ஒரு பெரிய எதிர்ப்பு அலை உருவாகி வந்த நிலையில் அதை ஒருமுகப்படுத்தக்கூடிய வகையில் இப்படி ஒரு போராட்டத்துக்கு அறைகோல் விடுறது அவசியம் என்ற முறையில் நான் வந்து என்னுடைய கருத்தை வந்து அந்த கூட்டு போராட்டத்தில் வந்து சொன்னேன். ஆனால் அதற்கு பிறகு ஒரு சுதி குறைஞ்சிருக்கு. மத்திய அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை, பிஜேபி தலைவர்களுடைய பேச்சுக்கள்லாம் சுதி குறைஞ்சிருக்கு. நாங்கள் அப்படி இப்படி தான் சொன்னோம், இது தப்பா. இப்போ எதிர்மறை கேள்விக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டீங்கல்ல, நீங்கள் என்ன இந்தி இது பண்ணலையா இப்படின்ற மாதிரி அவங்க தற்காப்பு நிலைக்கு போயிருக்காங்க. பட் எப்படின்னாலும் இன்னும் நிதி வரல. அதனால் மத்திய அரசாங்கம் நிதியை கொடுக்குற வரை இதற்கான போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு. இதுக்கு மட்டும் இல்லை, பெஞ்சல் புயல் பாதிப்பு அல்லது இயற்கை பேரிடர் நிவாரண நிதி இந்த மாதிரி எதுவுமே அவங்க வந்து தரல. வெள்ள நிவாரணம், வெள்ள பாதிப்பு, புயல் பாதிப்பு இது மாதிரி எதுக்குமே அவங்க வந்து தரல. இப்போ இந்த கல்வி நிதியை வந்து தரல. இந்த மாதிரி பல ஸ்கீமில் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை நிதி ரீதியாக ஒடுக்குவது, பாரபட்சமாக நடத்துவது என்கிற ஒரு அணுகுமுறையை பிஜேபி என்பது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எதிராக நம்முடைய மாநிலத்தினுடைய நலனிலிருந்து அத்தகைய ஒரு போராட்டத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் இப்பயும் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஏற்கனவே நிறைய பேச்சுக்கள் வந்து ஓடிக்கிட்டு பார்க்கணும். ஏன்னா அதிமுக ஒரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 5 முனை போட்டி வருமோ அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஸோ நீங்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து திமுக எங்கெங்கெல்லாம் தவறு செய்தோ சுட்டி காட்ட எந்தவித தயக்கமும் இல்லாமல் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு முறையும் சுட்டி காட்டும் போது வந்து அது எப்படி வருதுன்னா, அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கூட்டணியிலிருந்து விலகுகிறதா அப்படிங்கிற விவாதமும் வந்து தொடர்ச்சியாக எழுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 26 தேர்தலில் கூட்டணி தொடரும்னு உங்களால் அறுதிட்டு உறுதியாக சொல்ல முடியுமா? இல்லை, நாங்கள் என்ன அதை பற்றி, அதாவது இஷ்யூ பேஸ்டு எங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறோம். குறிப்பிட்ட சில பிரச்சனைகள்லாம் அவங்களோட உடன்பட்டு போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு மத்திய அரசுக்கு எதிரான இந்த பிரச்சனைகளில் திமுகவோடு இணைந்து நிற்கிறோம். அதை விட இன்னும் தீவிரமாகவே எதிர்ப்பு போராட்டத்துக்கு போகணும்னு சொல்கிறோம். இப்போ ஜாக்டோ ஜியோ போராட்டமாக இருக்கட்டும், சாம்சங் இதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகளில் மாநில அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை என்பது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத, எங்களால் ஒத்துப்போக முடியாத விஷயமா இருக்குது. அதனால் இஷ்யூ பேஸ்டு இப்போ வந்து நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறோம், எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கே தவிர தேர்தலில் என்ன மாதிரியான இது என்பதை பற்றி அது இன்னும் போக தான் முடிவெடுக்கணும். நன்றி சார். பள்ளிகள்